கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள் உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமா இந்த டிவைன் பிரேக் த்ரூ நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாட்களும் உங்களை பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அது மாத்திரமல்ல, என்னோடு கூட இணைந்து அநேக தேவ தாசர்கள் நம்மோடு கூட இணைந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களும் இலங்கை தேசத்திலிருந்து, ஸ்ரீலங்காவிலிருந்து அருமையான பாஸ்டர் சாலமன் ராபர்ட் அவர்கள் நம்மோடு கூட இணைய போகிறார்கள். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனிதர். கர்த்தர் இந்த நாட்களில் அவரையும் அநேக இடங்களில் தேவனுடைய வார்த்தையில் ஆராதனை கொண்டு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள் அவர் நம்மோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த ஒரு சந்தோஷம். கர்த்தரை உயர்த்த போகிறது குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். இந்த நாட்களும் அவரை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கொஞ்ச நேரம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு கண்களை மூடி அவருக்காக ஊழியத்துக்காக கர்த்தர் கொடுத்த அந்த சபைக்காக தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த துவக்கம் தேவனுடைய மகிமையில் நிறைந்திருக்கும்படிக்காக நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கைகளை உயர்த்தி ராஜனுக்கே ஆவியா
ஏக்க விருப்பம் எல்லாம் ஆண்டவரே என் இதய துடிப்பாய் மாறன் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, எங்க ஜீவ நாட்கள் எல்லாம் ஒரு ஜப வீரனாய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஒரு டிவைன் பிரேக் த்ரூ கர்த்தர் உண்டு பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எஸ் லார்ட், என்னும் ஏக்க விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்க விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரனாக எழுதும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரனாக எழுதும். ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுவாய் அப்பா, உமக்கே ஆராதனை ஆண்டவரே. உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அப்பா, முகத்தை தேடி வந்திருக்கிற, வார்த்தை கேட்க வந்திருக்கிற, தரிசனத்தை பார்க்க வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமா ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரை அமர்ந்து காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆராதனைக்காக நேரத்தை செலவிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Father, we love you Lord. நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய ஆண்டவர் இருதயத்திலும் அவருடைய ஆண்டவர் இல்லத்திலும் தேவனுடைய மகிமை இறங்கி வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. ஆண்டவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், வாட்சிகள், விருப்பங்கள், ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா எங்களோடு இணைய அருமையான ஆண்டவரே பாஸ்டர் சாலமன் ராபர்ட்டுக்கு நான் ஜெபிக்கிறேன். இலங்கை தேசத்துல தன்னுடைய ஊழியத்தை தனக்கென்று கொடுக்கப்பட்ட கனமான ஊழியத்தை திறப்பட செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அன்பு தாசனை கர்த்தர் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஊழியத்தை ஆண்டவருடைய சபை எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கும்படிக்காக நாம் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தை தாழ்த்தினங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீதியாக இருக்கிற நேரத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. சகல துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்மத்துல அருமையான பாஸ்டர் சாலமன் ராபர்ட் அவர்கள் நடத்த போகிறார்கள். அவங்களோடு கூட இணைந்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றுவராக. தெய்வீக பிரசன்னம், தெய்வீக விடுதலை, இந்த டிவைன் பிரேக் த்ரூ நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தரோட வாழ்க்கையில, இந்த இல்லத்துல, உங்க சபைகளில, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க பிசினஸ்ல கர்த்தர் உண்டு பண்ணுவராக. வாக்கு கொடுக்கிறேன். வாக்கு பண்ணினவர் ஒரு நாளும் மாறாதவர். அவர் நித்தம் உங்களை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து காத்திருங்கள் தேவனுடைய சமூகத்துல. God bless you. God be with you. Amen. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இலங்கை தேசத்திலிருந்து என்னுடைய வாழ்த்துதல்களை வேர்ட் ஆஃப் லைஃப் மினிஸ்ட்ரி சார்பாகவும் என்னுடைய சபை பிலடெல்பியா என்கிற சபையின் சார்பாகவும் கொண்டு வருவதோடு விசேஷமாக இந்த வாய்ப்பை கொடுத்த ஜோசுவா ஜெனரேஷன் சர்ச் ஆஃப் ரிவைவல் என்கிற ஊழியத்தின் ஸ்தாபகரும் என்னுடைய நண்பனுமாகிய பாஸ்டர் ஜோசுவா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் அன்பின் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அவர் எனக்கு கொடுத்ததற்காக. இந்த நாள்
கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூறும். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அவருக்குள்ளே மகிழ்ந்திருக்க, அவருக்குள்ளே களி கூற, எல்லா சூழ்நிலையிலும் அவருக்குள்ளே நாம் களி கூற முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆகவே தன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் இப்படி சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் எல்லா சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமாய் இருக்கக்கூடும். ஒவ்வொரு நாளும் தேவனுடன் நம்முடைய நாட்களை ஆரம்பிக்கிறோம். அவரே எங்களை நடத்துகிறார், அவரே போஷிக்கிறார். ஓகே, நான் இந்த நேரலை ஆராதனையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நாம் கண்களை முடிச்சிருக்கோம். எங்கள் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜோசுவா ஜெனரேஷன் சர்ச் ஆஃப் ரிவைவல் என்கிற ஊழியத்தை நடத்துகிற அன்பு தாசன் பாஸ்டர் ஜோசுவா அவர்களுக்காக நன்றி. அவர் செய்து வருகிற இந்த ஊழியத்துக்காக நன்றி. அநேகரை உடைய மகனுடைய நீர் இணைத்திருக்கிறதுக்காக சூத்திரம். உடைய நாமம் பிரஸ்தாபப்படுவதாக, உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உடைய நாமம் அநேகருக்கு சொல்லப்படட்டும். இந்த பிரசனம் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். இப்பொழுதும் இந்த நேரடியிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்து சந்திப்பீராக. உடைய பிரசனம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வருவதாக, ஒரு நம்பிக்கை கொண்டு வருவதாக அசுத்தாவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. praise the Father. hallelujah. இந்த நாளும் என்னுடைய அநேகர் விரும்பி பாடுகிற என்னுடைய ஆல்பத்தில் இருக்கிற ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். நீங்களும் அதை அறிந்திருப்பீர்கள். அது உங்களுக்கும் உங்களிலும் அநேகருக்கு தெரிந்திருக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்க்கையில. நீங்க மழை போல நம்பிக்கை கொண்டு இருக்கிற அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம். சில வேளை அது உங்க தொழிலா இருக்கலாம், சில வேளை நீங்க எங்கேயோ நம்பிக்கொண்டு இருந்த பணமாக இருக்கலாம், சில சமயத்தில் அது உங்கள் வியாபாரமா இருக்கலாம், அது உங்களுடைய ப்ரமோஷனா இருக்கலாம். ஆனா ஒன்று உங்களை விட்டு விலகவில்லை. அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தேவனுடைய தயவு உங்களை விட்டு இன்னும் விலகாமல் இருக்கிறதுனாலே கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு புதிய வாசல்களை திறக்கிற ஆண்டவர். வழிகள் இல்லாத இடத்திலே தம்முடைய ஜனங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கோம். இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கரங்களை தட்டி, நீங்கள் இருக்கிற இடத்துல கரங்களை தட்ட ஆரம்பிக்கும். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். ஆமென். நான் இதில் ஒரு பல்லவியை சிங்களத்தில் பாட போகிறேன். இலங்கை தேசத்திலிருந்து நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறபடியினாலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபொழுதும் கைவிடாத சிநேகிதர். யாரும் கூட விட்டு போனாலும் தைரியமாங்கள், கர்த்தர் உங்களை கைவிடாத சிநேகிதராய் இருக்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர்.
எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சிகரத்திலே கதுகள் பாவீகிய पर्वतयन् सिलवीगिया हे तुंगे करुणाव हे तुंगे दयाव पानुवान्ने मगे जीविते हे तुंगे करुणाव हे तुंगे दयाव पानुवान्ने मगे जीविते யெகோவா நிசி அவர் என்னுடைய ஜெயமாய் இருக்கிறார். வாழ்க்கையில எதெல்லாம் தோற்று போயிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, நான் தோற்று போனேன் என்று எண்ணுகிறீர்களோ, யெகோவா நிசி உங்களோடு இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓ ஹalleluya. யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், ஓ மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், என் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. ஓ அப்பா, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவா ராஃபா அவர் நம்முடைய சுகமாய் இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று எழுதியிருக்கிறது. ஹalleluya. அதை விசுவாசிங்கள். யெகோவா ராஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூவா என்ற மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூவா என்ற மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். ஓ வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், ஹalleluya, பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், ஓ மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. சிங்களத்திலே பாடுகிறேன். கதுஹெல் பாவீகியா பர்வதயன் சிலவீகியா கதுஹெல் பாவீகியா பர்வதயன் சிலவீகியா. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. ஆமென். அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே மாறாததா இருக்கிறது. அதை விட நம்ம வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லை. அவருடைய கிருபை புதிய காரியங்களை என் வாழ்க்கையை செய்கிறது, புதிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் உருவாக்குகிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர். ஹalleluya. இந்த பாடல் சொல்லுகிறது, அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. ஏன்னா என் தேவை என்னன்னு அவர் அறிஞ்சிருக்கிறார். என் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. இந்த பாடலும் அநேகர் அறிந்திருக்கிற ஒரு பாடல். அநேக சபைகளில் இந்த நாட்களிலே பாடப்பட்டு வருகிற பாடல். ஸோ இந்த பாடலை கர்த்தர் 2017 இதை எழுதுவதற்கு எனக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். சில பாதைகளூடாக போக நேரிட்டது. அப்பொழுது கர்த்தர் எனக்கு காட்டினார், யெகோவா ஈரே என்பதை
என் வாழ்க்கையை அனுபவிக்க செய்தார். அல்லேலூயா. இந்த பாடல் உங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். இந்த பாடல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யட்டும். இந்த பாடல் உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பட்டும். அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து பாடுங்க. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவாயிரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேல் நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. ஹalleluya, ஹalleluya. praise the Father, praise the Father. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுமா, தோள்களின் மேல்
கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இன்னொரு முறை சொல்லுமா, அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அனைத்தை தருகிறவர், அனைத்தையும் அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கினவர். உண்டாக்கப்பட்ட எதுவுமே அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் போதுமானவருக்கும் அதிகமானவர். உங்க தேவை பாட்டிலும் அவர் அதிகமானவராக இருக்கிறார். உங்க தேவை எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியாது, உங்க வியாதி எவ்வளவு பெருசுங்கிறது எனக்கு தெரியாது. இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் பார்க்க அவர் அதிகமானவர். More than enough. அவர் போதுமானவர். தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர். போதுமானவர் அல்ல, போதுமானவருக்கும் அதிகமானவர். ஹalleluya. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. Praise you Father. Hallelujah. Oh, hallelujah. Praise you, Father. அவருடைய நாமம் எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்கிறது. இயேசுவின் நாமம் உங்களுடைய எல்லா தேவைக்கும் பதிலாக இருக்கிறது, எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக இருக்கிறது. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், எல்லாம் பார்த்து கொள்வீர் தேவனே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளா சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர்.
சொல்லுங்க கர்த்தாவே, இதுவரை என் பதிலுக்கு, என் கேள்விகளுக்கு, என் தேவைகளுக்கு நான் பலரை நான் இருக்கிறேன், பல பிரயாசங்களை பட்டிருக்கிறேன். இன்னைக்கு என் மனதார, என் முழு உள்ளத்திலிருந்து சொல்லுகிற கர்த்தாவே, என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் நீர் போதும், என் பலவீனத்துக்கு நீர் போதும், என் பொருளாதாரத்துக்கு நீர் போதும், என் குடும்ப பிரச்சனைக்கு நீர் போதும். என்னுடைய வாழ்க்கையில நான் முகம் கொடுக்கிற எல்லா சவால்களுக்கும் நீர் போதும். நீர் போதுமானவருக்கும் அதிகமானவர். நீர் போதுமானவரே என்று சொல்லுமா? ஓ, நீர் போதுமானவரே, நீர் போதும் அப்பா, நீர் போதுமே என் வாழ்விலே, நீர் போதுமே, நீ போதுமே, நீ போதுமே. நீ போதுமே, நீ போதுமே, நீ போதுமே. என்னை கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர், கரம் பிடித்து என் கேள்விகளுக்கு மேலாக நான் உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. என் பிரச்சனை இவ்வளவு நாள் உயர்த்தி பிடிச்சிட்டு இருந்தேன், என் வியாதியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருந்தேன், என் குடும்ப பிரச்சனையை உயர்த்தி பிடிச்சிட்டு இருந்தேன், என் வறுமையை உயர்த்தி பிடிச்சிட்டு இருந்தேன், என் பொருளாதார தேவைகளை உயர்த்தி பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒன்று செய்கிறேன், ஓ உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன் உம்மையே, உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன் உம்மையே. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே துதிக்கிறேன்,
வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என் மீது அன்பு கூர்ந்தீர். என்னைய மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும் சும்மா. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அப்பா நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. அவன் நம்முடைய கூக்குரலை கேட்கிற ஆண்டவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர். உங்க இருதயத்தில் இருக்கிற கூக்குரல் அவருக்கு தெரியும். அவர் தம்முடைய ஜனத்துக்கு இப்படி இறங்கினார். அவர்கள் படுகிற பாட்டை நான் பார்த்தேன். அவருடைய கூக்குரலை கேட்டேன். அவர்களுக்காக நான் இறங்கினேன் என்று அவர் மோசையை பார்த்து சொன்னார். தம்முடைய ஜனங்களை நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பட்ட வேதனைகளையும் துன்பத்தையும் பார்த்த ஆண்டவர் வெறுமனை பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவர்களுக்காக இறங்கினார். அவர்களுக்கு அற்புதம் செய்தார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டார். ஓ ஹல்லேலூயா. வனாந்திர வழியாய் அவர்களை நடத்தி அற்புதத்தை காண செய்தார். கண்மலை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். ஓ ஹல்லேலூயா. மன்னாவினால் அவர்களை திருப்தியாக்கினார். சமுத்திரத்தை அவர்களுக்காக பிளந்தார். அவர் தம்முடைய ஜனத்தை அவ்வளவாய் நேசிக்கிறார். உங்களுக்காக இன்றைக்கும் அவர் எதையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். பலனே என் கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பலனே என் கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே, நன்றி நன்றி ஐயா. அரசாடும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பிதாவே, நீர் அரசாடுகிற தேவன். உம்முடைய
உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் வருகிறோம். உம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. நீர் மகத்துவமானவர், இன்றைக்கு அற்புதம் செய்கிறவர், இன்றைக்கு மாறாதவர். நீர் மோசைக்கு சொன்னீர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் தம்முடைய மக்களுக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்து வனாந்தரத்தின் வழியாக நடத்தின ஆண்டவர், சமுத்திரங்களை பிளந்த ஆண்டவர், இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறவராகவே இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். எல்லா கணத்தை மகிழ்வுக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்துகிறார். இயேசு நாமத்தில் பிரியமானவர்களே, உங்களை மீண்டும் இயேசு நாமத்தில் அதை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, மாறாததாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதே நம்முடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. எல்லா சூழ்நிலைகளிலும் ஒன்றை நாம் அறிந்திருக்கிறோம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர்? என் வாழ்க்கையில இது நல்லவருங்கிறது ஏதோ வார்த்தை இல்லாததுக்காக எல்லா ஊழியக்காரங்களும் வந்து சொல்றது கிடையாது. எல்லா வார்த்தைக்கும் ஆதாரமே இதுதான், அவர் நல்லவருங்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனா கர்த்தர் நல்லவருங்கிறத ருசி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவளுக்கு வந்து ரொம்ப டீப் தியாலஜி தெரியுது, ஆனா இது சிம்பிள். ஆனா இதுதான் எல்லா தியாலஜிக்கும் மேல இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம நினைச்சோம் ஏதோ வார்த்தை இல்லாதனால வார பாஸ்டர்லாம் நமக்கு நல்லவர் நல்லவர் இல்ல இல்ல, அனுபவிச்சு சொல்றோம். கொரோனா காலத்திலும் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். சுனாமி காலத்திலும் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். எல்லாருக்கும் அவர் தம்மை அன்றினோர் எவருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு சிறு பகுதியை நாம் தியானித்து இந்த நேரலை நிறைவு செய்யலாம். பாருங்க, இந்த நாளில் நான் உங்களோட பேச எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய அடையாளமா இந்த பூமியில இருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த பூமியிலே தேவனை அடையாளப்படுத்துகிறவனாய் இருக்கிறார். வேதம் ஆதியாகமத்திலே நாம் பார்ப்போமானால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்கனால வசனம் சொல்லுகிறது, தேவன் மனிதனை அவருடைய சாயலிலே படைத்தார். தேவனுடைய சாயலிலே, தேவ சாயலிலே அவனை படைத்தார் என்று ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். பாருங்க, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும். நீங்கள் தேவனுடைய உன்னதமான திட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்க பக்கத்துல யாராவது இருக்காங்களா இருந்தா அவங்கள தட்டி சொல்லுங்க, நீங்க தான் தேவனுடைய உன்னதமான திட்டம். ஹல்லேலூயா. நம்ம புதுசு புதுசா திட்டத்தை தேடிட்டு இருக்கோம், ஆனா தேவன் கூட பார்த்து சொல்லுகிறார், நீ தான் என்னுடைய திட்டம்னு சொல்றாரு, நீ தான் என்னுடைய நோக்கம்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் உள்ள ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே
சிருஷ்டித்தார். தேவன் மனிதனை தேவன் தம்முடைய சாயலாக, தேவ சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்தது தம்முடைய சாயலை. ஹல்லேலூயா. மனுஷன் இழந்து போனது ஏதேனை அல்ல. மனுஷன் இழந்து போனது ஏதேனின் ஆசீர்வாதத்தை அல்ல. மனிதன் இழந்து போனது தேவனுடைய சாயலை. ஆகவே தான் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். ஹல்லேலூயா. மனுஷன் எதை இழந்தானோ அதை தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மீட்டுக் கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே எதை நாம் இழந்து போனோமோ அதே நிலைக்கு திரும்பும்படியாக தான் தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் நீங்களும் நானும் இழந்து போன அந்த தேவனுடைய சாயலை திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக. அந்த சாயலுக்குள்ள என்ன இருந்தது? அவர்கள் பூமியை ஆண்டு கொள்வார்களாக, பூமியை கீழ்ப்படுத்துவார்களாக என்று எழுதியிருக்கிறது அல்லவா? ஆகவே ஆளுகை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். மனுஷன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால் ஆளும்படியாக தேவன் கொடுத்த ஆண்டவர் அவனை ஆளும்படியாக இந்த பூமியிலே உருவாக்கினார், சிருஷ்டித்தார். ஆள வேண்டியவன் ஆளப்படுகிற நிலைக்கு தள்ளப்பட்டான். கீழ்ப்படுத்த வேண்டியவன் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிற நிலைக்கு தள்ளப்பட்டான். அந்த நிலையிலிருந்து மனிதனை திரும்ப மீட்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவேதான் வேதம் இப்பொழுது நம்மை பார்த்து சொல்வது, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படிதான் வேதம் உங்களையும் என்னையும் அழைக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார், கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. அன்பான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவருடைய சாயல், அவருடைய தன்மை வெளிப்படுகிறதா? அவருடைய தன்மை என்ன? வேதம் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று. தேவனுடைய தன்மை என்ன? தேவன் அன்பா இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்ப தேவனுக்கு என்னது கொடுத்திருக்கு? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை வார்த்தை உறுதியாக நமக்கு சொல்லுகிறது. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. இன்றைக்கு நான் என்னுடைய ஒரு நண்பரோட பேசிட்டு வரும் பொழுதும் சொன்னேன், உப்பு எடுத்தா அதுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. நீங்க சர்க்கரை எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. பாவற்காய் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. பாவற்காய் நீங்க என்னத்தான் பண்ணாலும் அது தன்னுடைய கசப்பை வெளிப்படுத்தும். சர்க்கரை நீங்க என்னதான் பண்ணாலும், எப்பேற்பட்ட கசப்பான ஒரு காரியத்துக்கு போட்டாலும் அது தன்னுடைய சுவையை காட்டிக் கொண்டிருக்கும், இனிப்பு தன்மை காட்டும். அப்ப இந்த தேவனுடைய தன்மை என்ன? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்பு நமக்குள்ளே காணப்படுகிறதா? ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஏன்னா தேவன் அன்பாக இருக்கிறதுனால எனக்குள்ள அந்த சாயல் இருந்தாதான் அவர் அறிய முடியும். நிறைய விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய டைட்டில்ஸுக்காக நம்ம பிரயாசப்படுறோம். ரெவரண்ட், டாக்டர், என்ன நிறைய டைட்டில்ஸ் நமக்கு இருக்குது. நல்லது, இந்த பூமியில சில காரியங்கள் நமக்கு இருக்கிறது நல்லது. உங்களுடைய அடையாளம், உங்களுடைய சாயல் என்னவாக இருக்கிறது? கிறிஸ்து இயேசுவை நானும் நீங்கள் வெளிப்படுத்துகிறோமா? என்னை உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் சாயலை பார்க்க முடிகிறதா? அந்த சாயலை நீங்கள் எப்படி வெளிப்படுத்த முடியும்?
சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் அவர் எண்ணாமல் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படிந்தவராக்கி அவர் தம்மை தாழ்த்தினார். அப்ப இந்த பூமியில இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது, அவர் வெளிப்படுத்தின, அவருக்குள்ளே நாம் கண்ட சாயல் என்ன, தன்மை என்ன, அவருக்குள்ளே தாழ்மையை நாம் காண்கிறோம். தம்முடைய சீஷருடைய கால்களை கழுவுவதன் மூலமாக அவர் தம்முடைய தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தார், வெளிப்படுத்தினார். நான் இப்படித்தான், நான் தாழ்மையா இருக்கிறேன், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நீங்க நம்ம யாரையோ பார்த்து அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அவரை போல நம்ம மாறணும், அவரை போல பாடணும், இவரை போல பிரசங்கம் பண்ணணும், அவரை போல சபை நடத்தணும். பல பேரை பார்த்து நம்ம அப்படி மாறணும் இப்படி மாறணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வேதம் சொல்கிறது, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். நீங்கள் எதற்காக முன்குறிக்கப்பட்டீர்கள்? சபை நடத்துறதுக்காக அல்ல. அது வந்து ஒரு பங்கு, அது வந்து ஒரு நீங்க உங்களுடைய அழைப்பிலே ஒரு பகுதி மாத்திரமே. அதுல என்னத்தை நீங்க வெளிப்படுத்தணும்? குமாரனுடைய சாயலை வெளிப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்றது அவங்க அடையாளம், கான்சர்ட் நடத்துறது அவங்க அடையாளம். இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல. நானும் கான்சர்ட் நடத்துறேன், நானும் பாடுறேன், நானும் பிரசங்கம் பண்றேன், நானும் சபை நடத்துறேன். பட் எங்களுடைய அடையாளம் அதல்ல. கிறிஸ்துவை இந்த பூமியில வெளிப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே பிதாவை வெளிப்படுத்தினார். இப்பொழுது அவர் வந்து பிதாவுக்கு மூத்த குமாரனாக இருக்கிறார். இப்பொழுது பூமியில் இருக்கிற அவருடைய குமாரர்களாகிய நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு பிதாவை காட்ட வேண்டிய காலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிதாவை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரை பிதாவை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கை அந்த தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறதா? அந்த தெய்வீக சாயலை வெளிப்படுத்துகிறதா? தெய்வீக தன்மை வெளிப்படுத்துகிறதா? அந்த தாழ்மையை வெளிப்படுத்துகிறதா? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் டைட்டிலுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. யார் எடுத்தாலும் பொசிஷன் தான் உங்களுக்கு முக்கியமா இருக்கு. அவர் உன்னதங்களில் உங்களை உட்கார வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அடவிடும் இந்த பூமியில உங்களுக்கு உயரமா உட்கார்றதுக்கு ஒண்ணும் கிடையாது பாருங்க. ஏற்கனவே அவர் உங்களை கிறிஸ்துவோடு உன்னதங்களை உட்காரவும் பண்ணி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவின் நானும் இன்னைக்கு உலகம் பார்க்கும் பொழுது என்னிடத்திலே கிறிஸ்துவின் அன்பை காண வேண்டும், இயேசுவை காண வேண்டும். பவுல் சொல்லுகிறது போல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இனி என்ன சுபாவங்கள் செயல்பட முடியாது, என்னுடைய பெருமை செயல்பட முடியாது, என்னுடைய தன்மை செயல்பட முடியாது. இப்பொழுது அப்படி சாயல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கிறார்களா? சிலுவையிலே அறையப்பட்டீர்களா? கிறிஸ்துவுடனே எழுந்தீர்களா? அப்படியானால் உங்க தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உங்க பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை காணட்டுமே. உங்க கணவன் உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை காணட்டுமே. உங்க பெற்றோர் உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை காணட்டுமே. சீஷர்கள் எல்லாம் பார்க்க
ஒரு நாள் படகுல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கர காற்று புயலும் வீச ஆரம்பித்தது. படகு அமிழத்தக்கதாக அலைகள் மோத ஆரம்பித்தது. சீஷர்கள் இயேசுவை அங்கே எழுப்பின பொழுது, இயேசுவை எப்பொழுது இயற்கை பார்க்க ஆரம்பித்ததோ அப்பொழுது அங்கே ஒரு அமைதி உண்டாயிற்று. உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வருகிற எல்லா சவால்களிலும், எல்லா பிரச்சனைகளிலும் உங்க வாழ்க்கையில இயேசுவை காட்டுங்க. நிறைய நேரத்துல நம்ம என்ன பிரச்சனை கேட்கிறோம்? இயேசுவை தட்டி இருப்போம். இயேசுவை தட்டி இருப்பாங்க. இயேசு உங்கள காட்டுங்க. உங்க சூழ்நிலை உங்களுக்கு முன்பதாக அமைதலாகும். அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள், இறையாதே அமைதலாயிரு. ஏன்? அங்கே அவருடைய சாயல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் வேதம் சொல்லுகிறதே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை, கிரியைகளை தானம் செய்வான், அதை பார்க்கல பெரிய காரியம் செய்வான். என்ன அற்புதமான இயேசு! யாருங்க விரும்புவா? நான் செய்யறதை விட இன்னொருத்தன் நல்லா செய்யணும்னு யாரு விரும்ப முடியும்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ சமுதாயத்துல இருக்கிற பிரச்சனை அதுதான். இன்னைக்கு ஒருவரோட ஒருவர் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டா அது பிரச்சனையே. ஒருவர் நல்லா பாடிட்டா பிரச்சனை ஆகுது. ஏன்? இன்னும் நமக்குள்ள கிறிஸ்து உருவாகல. இன்னும் கிறிஸ்துவனுடைய அளவுக்கு நாங்கள் வளரல. கிறிஸ்துவின் சாயல் எங்களுக்குள்ளே வெளிப்படல. ஹல்லேலூயா! கிறிஸ்துவின் சாயல் என்ன சொல்லுகிறது? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். ஏன் சாயல் என்ன சொல்லணும் கேட்டா, என்னை விட மேல வந்துடாது. நம்ம நம்மளை விட கீழே யாராவது வளர்றத ஓகே சந்தோஷப்படுவோம். சில நேரத்துல நம்ம டாமினேட் பண்ணிட்டா அங்கே நமக்கு கொஞ்சம் மாதிரி ஆகிரும். ஆனா இயேசு என்ன சொல்றார்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையே தானும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வான். ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்களை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்குகிறதா? இல்ல நேத்து முளைச்ச காளான்கள் வந்துட்டாங்க? ஏன் எல்லா பிரச்சனைக்கு காரணம்? இன்னைக்கு கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ள வெளிப்படல. கிறிஸ்துவின் சாயல் தூக்கி விடுகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவின் சாயல் ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. அவன் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்க, நாமும் நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதே. அதை எப்படி கொடுக்க முடியும்? அவரை போல நான் மாறும் பொழுது, அவருடைய சாயல் என்னிலே, அவருடைய அன்பு என்னிலே, அவருடைய தன்மைகள் எனக்குள்ளே வரும் பொழுது நான் அவரை போல வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்பொழுது நாம் ஒரு பரிபூரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் காணப்படுவோம். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களை, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய சாயல், உங்களுடைய அடையாளம், நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தேவனுடைய குமாரன், நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து தேவனுக்கு குமாரனாய் இருக்கிறது போல நீங்களும் தேவனுக்கு பிள்ளைகளாய், புத்திரராய், குமாரராய், குமாரத்திகளாய் இருக்கும்படி வேதம் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை முன்குறித்திருக்கிறார், உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், உங்களை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற டைட்டில், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கலும் இந்த பூமியில வேற ஒன்றும் பெருசா கிடையாது. ஆகவே உன்னதத்திலே இருக்கிற உச்சிதமானவைகளை நீங்கள் நோக்கி பார்க்க ஆரம்பிங்கள். இன்னொரு வசனம் சொல்லுகிறதே, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கீழானவைகளே அல்ல மேலானவைகளை நாடுங்கள். கீழானவைகளை என்னன்னு கேட்டா, இந்த ஊர்ல, இந்த பூமியில நம்ம டைட்டிலுக்காக,
பொசிஷனுக்காக, பதவிக்காக, பட்டத்துக்காக, புகழுக்காக, அதுக்காக, இதுக்காக, அழிந்து போகிற காரியங்களுக்காக நம்மை நம் உருவ குத்திக் கொள்கிறோமே, பிரயாசப்படுகிறோமே, மற்றவர்களை தள்ளிவிட்டு மேலே வர பார்க்கிறோமே, இதெல்லாம் அழிந்து போகிற காரியங்களுக்காக. உன்னதமானவைகளை நோக்கி பாருங்கள், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துங்கள். இதுவே தேவனுடைய திட்டம் உங்களை குறித்தும் என்னை குறித்தும். நாம் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை, குமாரனுடைய சாயலை வெளிப்படுத்துவது. தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன் குறித்திருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்த்துதல், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஜெபம், உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகட்டும், உங்களுக்குள்ளே கிறிஸ்து வளரட்டும். பவுல் சொன்னது போல நானும் சொல்கிறேன், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் என்னிலும் இருக்க கடவுளே. கர்த்தர் தாமே உங்களையும், அன்பு பாஸ்டர் சுரேஷ் ஜோசுவா அவரையும், அவருடைய குடும்பத்தையும், அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறபடி நீர் எவர்களை முன் குறித்தீரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு, கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன் குறித்தீர் என்று எழுதியிருக்கிறபடி அந்த சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி எனக்கு உதவி செய்வீராக. எங்களிலே கிறிஸ்து வளரட்டும், எங்களிலே கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கட்டும். ஒருவரை ஒருவர் நாம் தாங்குகிறவர்களாய், ஒருவருக்காக ஒருவர் பரிந்து மன்றாடுகிறவர்களாய், ஒருவரை ஒருவர் தூக்கிவிடுகிறவர்களாய், ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. கிறிஸ்து நீ நமக்காக ஜீவனை கொடுத்தது போல நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் ஜீவனை கொடுக்கத்தக்கதாய் நேசிக்கத்தக்கதான அந்த தெய்வீக அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றுவீராக. எல்லா கடத்தையும், ஸ்தோத்திரத்தை, புகழையும் செலுத்துகிறோம். விசேஷமாக பாஸ்டர் ஜோசுவா சுரேஷ் அவருடைய குடும்பத்தை, அவருடைய பிள்ளை, ஆண்டவரே அவரோடு இருக்கிற ஊழியத்திலே அவரோடு இணைந்து இருக்கிற அத்தனை பேரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஊழியத்தின் எல்லைகளை பெருக பண்ணுவீராக, விசாலப்படுத்துவீராக. தாவீதோடு கர்த்தர் இருந்ததினால் அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று எழுதியிருக்கிறபடி உடைய மகனோடு கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்திலே ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். God bless you.